தொடரும் திரை விமர்சனம். மோகன்லால், ஷோபனா, மணியன் பில்லா, இர்ஷாத், பிரகாஷ் வர்மா, பினு பப்பு, ஃபர்ஹான் ஃபாசில் மற்றும் பலர் நடிப்புல தருண் மூர்த்தி இயக்கத்துல ஜேக்ஸ் பிஜே இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் தொடரும். படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். சென்னையில் ஸ்டண்ட் நடிகராக பணியாற்றிய மோகன்லால் ஒரு விபத்தால் அதனை விட்டுவிட்டு தேனியில் வாடகை கார் ஓட்டுநராக தனது குடும்பத்துடன் வாழ்ந்து வருகிறார். மனைவி, ஒரு மகள், ஒரு மகன் என அளவான குடும்பம். அதுதான் தன் உலகம் என்று வாழும் மோகன்லாலுக்கு அவரது பழைய அம்பாசிடர் கார் மீது கொள்ளை பிரியம். இதற்கிடையே மோகன்லால் ஊரில் இல்லாத போது அவரது காரை போலீஸ் பறிமுதல் செய்து காவல் நிலையத்தில் வைத்து விடுகிறது. ஊரில் இருந்து திரும்பும் மோகன்லால் காரை மீட்க போராடுகிறார். சப் இன்ஸ்பெக்டர் காரை கொடுக்க முடியாது என்று முரண்டு பிடித்தாலும் போலீஸ் இன்ஸ்பெக்டர் கருணை காட்டி காரை திரும்ப ஒப்படைக்கிறார். அதே சமயம் அந்த காருடன் மோகன்லால், இன்ஸ்பெக்டர் மற்றும் 2 காவலர்களுடன் பயணிக்க வேண்டிய சூழல் ஏற்படுகிறது. அந்த இரவு பயணம் மோகன்லால் வாழ்க்கையில் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் பயணமாக அமைகிறது. அது என்ன என்பதை யூகிக்க கூடிய விதத்தில் சொன்னாலும் கதையோடு பார்வையாளர்களையும் பயணிக்க வைக்கும் விதத்தில் சொல்வதே தொடரும். பென்ஸ் என்கிற சண்முகம் என்ற கதாபாத்திரத்தில் பொறுப்பான குடும்ப தலைவராக நடித்திருக்கும் மோகன்லால் பிள்ளைகளிடம் யதார்த்தமாக பழகுவது, சிறு சிறு குறும்புத்தனம் மூலம் மனைவியிடம் காதலை வெளிப்படுத்துவது என்று ரசிக்க வைக்கிறார். தனக்கு ஏற்பட்ட பிரச்சனைக்கு பழி தீர்ப்பதற்காக ஆக்ரோஷமாக களம் இறங்கும் போது மாசாக மிரட்டுபவர். சண்டை காட்சிகளில் கூட சிறந்த நடிகராக கவனம் ஈர்க்கிறார். மோகன்லாலின் மனைவியாக நடித்திருக்கும் ஷோபனா தன் அனுபவமான நடிப்பு மூலம் கதாபாத்திரத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். போலீஸ் இன்ஸ்பெக்டராக நடித்திருக்கும் பிரகாஷ் வர்மா சிரித்து கொண்டே வில்லத்தனத்தில் மிரட்டியிருக்கிறார். ஒளிப்பதிவாளர் ஷாஜிகுமாரின் கேமரா மலை, வனம், மழை என இயற்கையோடு பின்னி பிணைந்திருப்பதோடு அவைகளையும் கதையின் மாந்தர்களாக பயணிக்க வைத்திருக்கிறது. இசையமைப்பாளர் ஜேக்ஸ் பிஜேயின் இசையில் கதைக்களத்தை விவரிக்கும் பாடல்களும் கதைக்களத்தின் விறுவிறுப்பை அதிகரிக்க செய்யும் பின்னணி இசையும் படத்திற்கு மிகப்பெரிய பலம். படத்தின் நீளம் அதிகமாக இருந்தாலும் பார்வையாளர்களுக்கு அயற்சி ஏற்படாத வகையில் காட்சிகளை கதையோடு தொடர்பு படுத்தி தொகுத்திருக்கிறார்கள் பட தொகுப்பாளர்கள் சபிக் விபி மற்றும் நிஷாந்த் யூசப். KR சுனில் மற்றும் தருண் மூர்த்தி ஆகியோரது எழுத்தில் ஆணவ கொலை பற்றி அழுத்தமாக பேசவில்லை என்றாலும் அதனை மையப்படுத்திய ஒரு கதையை வெவ்வேறு பாதையில் பயணிக்க வைத்து பார்வையாளர்களையும் கதையுடன் பயணிக்க வைத்திருக்கிறார்கள். மோகன்லாலை யதார்த்தமான குடும்ப தலைவராகவும் மாசான ஆக்ஷன் ஹீரோவாகவும் காட்டி ரசிகர்களை குஷிப்படுத்தியிருக்கும் இயக்குனர் தருண் மூர்த்தி 2ஆம் பாதியில் வரும் சண்டை காட்சிகளின் நீளத்தை சற்று குறைத்து ஆணவ கொலை பற்றி இன்னும் கூட அழுத்தமாக பதிவு செய்திருக்கலாம். மொத்தத்துல தொடரும் வெற்றி.